மெட்ரோ ரயில் திட்டத்தில் திமுகவின் பங்களிப்பு இல்லை என்ற தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் குற்றச்சாட்டுக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். நேற்றைய தினம் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தபோது சக பயணியை தாக்கியதாக முதலமைச்சர் ஜெயலலிதா முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக செய்தியாளர் மு க ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அவர், சக பயணியை தாக்கும் எண்ணத்துடன் தாம் நடந்து கொள்ளவில்லை என்றும் அவரை விலகி செல்லுமாறு கூறியதாகவும் விளக்கம் அளித்தார். பல்வேறு துறையினுடைய அதிகாரிகளும் சென்று அந்த ஜப்பான் வங்கி நிறுவனத்தோடு நாங்கள் கலந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு அதே 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் சென்று வந்ததற்கு பிறகுதான் அதற்கு ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. ஆகவே இதற்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று புழுகு மூட்டையை எங்கள் மீது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்தான் இந்த அறிக்கையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய புழுகு மூட்டையை அவர் அவிழ்த்து விட்டிருக்கிறார். எவ்வளவு நேரம் பொதுமக்களுக்கு பல தொல்லைகளும் துன்பங்களும் ஏற்பட்டது. எனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருந்த சில கழக தோழர்கள் அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு பெண், அதுவும் அந்த பெண் யார் என்று கேட்டால் ஒரு பொதுப்பணித்துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியர், அவருடைய காலை மிதித்தார். மிதித்த நேரத்தில் நான் பக்கத்தில் இருந்து கொண்டு எல்லோரும் தள்ளி போங்கள், பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று நான் கையை நீட்டி அப்படி ஒதுக்க சொன்னேன். அப்பொழுது என்னுடைய கை அவருடைய கன்னத்திலே பட்டது உண்மைதான். யாராவது அடிப்பதாக இருந்தால் இப்படித்தான் அடிப்பார்கள், இப்படி யாரும் அடிக்க மாட்டார்கள். இது ஜெயலலிதாவுக்கு ஏன் தெரியவில்லை என்பது தெரியவில்லை.